வணக்கம். இன்னைக்கான காணொளியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமீபத்தில் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பாகிஸ்தானோட ஒரு அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய ரீசர்ச் ஃபெசிலிட்டியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற 16 சயின்டிஸ்ட்டை தெரிக்கி தாலிபான் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானால் அறிவிக்கப்பட்ட ஒரு தீவிரவாத அமைப்பு கடத்திருச்சு. இந்த விஞ்ஞானிகளை தாண்டி சில உரேனியம் மெட்டீரியல்களையும் இந்த குறிப்பிட்ட அமைப்பு கடத்தியிருக்கலாம் அப்படின்னு ஏகப்பட்ட நியூஸ் அண்ட் மீடியா அவுட்லெட்ஸில் பாகிஸ்தான் செய்திகளை வெளியிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த செய்திகளை வெளியிடுறதன் மூலமாக ஒரு தீவிரவாத அமைப்பு கிட்ட யுரேனியம் போய் சேர்ந்துருச்சு அப்படின்றத அவங்க உலகத்துக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது உண்மையா பொய்யா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நானும் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், பாகிஸ்தானோட அணு ஆயுதங்களை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, 1970களில் பாகிஸ்தானோட ஒரு முக்கியமான தொழில்நுட்பம், அதாவது சென்ட்ரிஃபியூஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தொழில்நுட்பம் இருக்குது. இந்த தொழில்நுட்பம் இருந்தால் மட்டும்தான் யுரேனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாது பொருளை வெப்பன்ஸ் கிரேட் யுரேனியமாக மாற்ற முடியும். யுரேனியம் 235 யுரேனியம் 238 மாற்றக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் இந்த சென்ட்ரிஃபியூஜ். இந்த சென்ட்ரிஃபியூஜோட டிசைன் மற்றும் இதோட முக்கியமான தொழில்நுட்பங்கள், இதை எப்படி உருவாக்குறதுன்ற அந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஏக்யூ கான் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு பாகிஸ்தானை சார்ந்த மெட்டலஜிஸ்ட் விஞ்ஞானி ஒரு பிரிட்டிஷ், ஜெர்மன், டச் ஓன்டு கம்பெனி கிட்ட இருந்து திருடுறாரு. இந்த திருடப்பட்ட தொழில்நுட்பம் தான் 1970 பாகிஸ்தானுக்குள்ளே கொண்டு வரப்படுது. அதிலிருந்து தான் பாகிஸ்தான் சென்ட்ரிஃபியூஜை உருவாக்குறாங்க. அந்த சென்ட்ரிஃபியூஜின் மூலமாக ஹைலி என்ரிச்டு யுரேனியமை உருவாக்கி அவங்களோட அணு ஆயுதங்களை உருவாக்குறாங்க. இப்போது இந்த சென்ட்ரிஃபியூஜ் தொழில்நுட்பம் பாகிஸ்தானுக்குள்ளே போனதுக்கப்புறமா பாகிஸ்தான் இதை ஈரானுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் முக்கியமான விஷயம். இதே நபர், அதாவது ஏயு கான் அப்படின்ற நபர் தான் ஈரானுக்கும் இந்த சென்ட்ரிஃபியூஜோட தொழில்நுட்பங்களை கொடுத்துருக்காரு. அண்ட் ஈரானும் 2000வது காலகட்டத்தில் இருந்து 4 முக்கியமான இடத்துல இந்த சென்ட்ரிஃபியூஜஸை அமைத்து இதன் மூலமாக ஹைலி என்ரிச்டு யுரேனியமை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்குறதுக்கு நமக்கு என்ன தேவை மூலப்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்பன்ஸ் கிரேட் யுரேனியம் அண்ட் புளுட்டோனியம் நமக்கு தேவை. இப்போ இந்த வெப்பன்ஸ் கிரேட் யுரேனியமை எப்படி உருவாக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் தான் இந்த சென்ட்ரிஃபியூஜோட தொழில்நுட்பம் வருது. சாதாரணமாக மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு நமக்கு 3-4% என்ரிச்டு யுரேனியம் இருந்தாலே போதும். அப்படி இந்த 3-4% என்ரிச்டு யுரேனியமை தரதுக்கு உலக நாடுகளே முன் வருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பங்களாதேஷ் நாளைக்கு ஒரு நியூக்ளியர் ரியாக்டரை கட்டணும் அப்படின்னா, அது அமெரிக்கா கூடயோ இல்லை ரஷ்யா கூடயோ ஒரு டைப்பை வச்சு அதன் மூலமாக அவங்களோட நியூக்ளியர் ரியாக்டர்ஸை கட்ட முடியும். தொழில்நுட்பங்களை கொடுப்பாங்க, அது கூட எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதோட ரா மெட்டீரியல்ஸான ஹெவி வாட்டர் மற்றும் யுரேனியமையும் இந்த உலக நாடுகளை சப்ளை பண்ணுவாங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டாமிக் எனர்ஜி, அதாவது அணுசக்தி அப்படின்றத அழிவுக்கு பயன்படுத்தாமல் அதிலிருந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்கள், அதாவது மின்சாரம் மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம தயாரித்து உலக நாடுகள் மத்தியில் இந்த அணு ஆயுதம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை மாற்றி, அணுசக்தி அப்படின்னா நம்ம மின்சாரம் தயாரிக்கலாம் அப்படின்ற கண்ணோட்டத்தை கொண்டு வர விதமாக உலக நாடுகள், அதாவது நியூக்ளியர் டெக்னாலஜியை ஏற்கனவே வச்சுருக்கக்கூடிய நாடுகள் நியூக்ளியர் டெக்னாலஜி இல்லாத நாடுகளுக்கு பண்ணக்கூடிய விஷயந்தான் இது. பட் அப்படி பண்ணுறப்ப அந்த நியூக்ளியர் டெக்னாலஜி இல்லாத நாடுக்கு போகக்கூடிய இந்த தொழில்நுட்பங்களின் மூலமாக 100% அணு ஆயுதங்களை உருவாக்க முடியாது அப்படின்றத உறுதி செய்கிறதுக்கு தான் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. இந்த ஆர்கனைசேஷன் யார் என்னென்னலாம் பார்க்க மாட்டாங்க, ரஷ்யான்னு பார்க்க மாட்டாங்க, அமெரிக்கான்னு பார்க்க மாட்டாங்க. எந்த கண்ட்ரி ஒரு நியூக்ளியர் எனர்ஜி இல்லாத ஒரு கண்ட்ரிக்கு இந்த டெக்னாலஜியை கொடுக்குதோ அந்த கண்ட்ரிக்குள்ளேயே போய், அந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்குள்ளேயே போய் எல்லா இடத்தையும் விசிட் பண்ணுவாங்க. எந்தெந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுது, இதன் மூலமாக இந்த நாடு நாளைக்கு ஒரு நியூக்ளியர் வெப்பனை உருவாக்கிடக்கூடாது அப்படின்றத என்ஷூர் பண்ணுவாங்க. இதுதான் IAEAவோட வேலை. இதை தாண்டி ஏற்கனவே அணு ஆயுதங்கள் வச்சுருக்கக்கூடிய நாடுகள், இப்போது இந்தியா மாதிரியான நாடுகள், இல்லை பாகிஸ்தான் மாதிரியான நாடுகள் இருக்குது அப்படின்னா, இந்த நாடுகள் கூடயும் அவங்க இன்ஸ்பெக்ஷனில் ஈடுபட்டு அவங்க நம்ம நாட்டுக்கு எவ்வளோ வேணாலும் நியூக்ளியர் வெப்பன்ஸை தயாரிச்சுட்டு போகலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம நாட்டிலேருந்து இந்த ஹைலி என்ரிச்டு யுரேனியமோ இல்லை புளுட்டோனியமோ பிற நாடுகளுக்கு கைமாற்றப்படுதா அப்படின்றத அவங்க முற்று நோக்குவாங்க. அப்படி இவங்க இன்ஸ்பெக்ஷனுக்கு வர்றப்ப நம்மளோட நியூக்ளியர் ரியாக்டர்ஸுக்கு ஆக்சஸை கொடுக்கல அப்படின்னாலோ, இல்லை நம்மளோட நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்லேருந்து யுரேனியம் கைமாற்றப்படுது அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாலோ, நம்ம நாடு மேலே கடுமையான பொருளாதார தடைகள் போடப்படும்.
இப்படி தான் உலகம் இயங்கிக்கிட்டு இருக்குது நியூக்ளியர் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும். நம்ம ஒரு நியூக்ளியர் ரியாக்டரை வச்சுருந்தோம் அப்படின்னா IAEA வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தே ஆகணும். கொடுக்கல அப்படின்னா நம்ம நாடுகள் மேலே பொருளாதார தடை போடுறதுக்கு பிற நாடுகளுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா நம்ம பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா நம்ம ஏதோ மறைக்கிறோன்னு அர்த்தம். அதை அவங்க சஸ்பெக்ட் பண்ணி நமக்கு மேலே எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் போடுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்றது நியூக்ளியர் ஆயுதங்கள் பிற நாடுகளுக்கு போய் சேரக்கூடாது அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்கு இருக்கிற நிலைமையில் பாகிஸ்தான் மாதிரியான ஒரு நாடு இப்போது ரீசெண்டாக வந்து ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் எங்களோட நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டை கடத்திட்டாங்க, கூடுதலாக யுரேனியமையும் கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்பவே வேடிக்கையாக இருக்குது. முதல் விஷயம், ஒரு யுரேனியமை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு செக்யூரிட்டி அப்படின்றது பயங்கரமாக இருக்கும். அது எந்த யுரேனியமாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அது சாதாரண சிவிலியன் கிரேட் யுரேனியமாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா வெப்பன்ஸ் கிரேட் யுரேனியமாக இருந்துட்டு போட்டோம். ஒரு சிவிலியன் கிரேட் யுரேனியமை கண்டிப்பாக வெப்பன்ஸை உருவாக்கக்கூடிய எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் தூக்க மாட்டாங்க. ஏன்னா அதை ப்ராசஸ் பண்ணக்கூடிய தொழில்நுட்பம் அவங்கக்கிட்ட இருக்கணும். அது இல்லை அப்படின்னா இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ தொழில்நுட்பத்துக்கு பின்னாடி தான் போவாங்களே தவிர இந்த என்ரிச்டு ஆகாத, அதாவது சிவிலியன் கிரேட் யுரேனியம் கிட்ட அவங்க போக மாட்டாங்க. அப்படியே அவங்க திருடணும் அப்படின்னு நினச்சாலும் வெப்பன்ஸ் கிரேட் யுரேனியமை தான் திருடுவாங்க. ஸோ எந்த யுரேனியமாக இருந்தாலும் சரி, அது சிவிலியன் கிரேடாக இருந்தாலும் சரி, வெப்பன்ஸ் கிரேடாக இருந்தாலும் சரி, அதற்கான ஒரு பாதுகாப்பு அப்படின்றது அந்தந்த அரசாங்கங்களால் கொடுக்கப்படுது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, சமீபத்தில் கொஞ்சம் மாதங்கள் முன்னாடி மதுரைக்கு ரஷ்யாவோட ராஸ்டாவ் விமானம் வந்து இறங்குச்சு. இந்த ராஸ்டாவ் அப்படின்றது கூடங்குளம் அணு உலைக்கு தேவையான நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் ஆர் இந்த டெக்னாலஜிஸ், சில நியூக்ளியர் மெட்டீரியல்ஸையும் கொண்டு போகக்கூடிய ஒரு விமானம் தான். இது மதுரையில் வந்து இறங்குனதுக்கப்புறமா இங்கேருந்து ஒரு கான்வாயில் பாதுகாப்பாக கூடங்குளத்துக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டுச்சு. அதில் என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் கூடங்குளம் அணு உலைக்கு போகக்கூடிய ஒரு முக்கியமான கண்டெய்னர் தான் அது. அதுக்கு எவ்வளோ தூரம் நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுத்து கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இது சிவிலியனுக்கு நம்ம கொடுக்குறது. இப்போ இது நம்ம ஒரு ஆயுதத்தை உருவாக்கக்கூடிய புளுட்டோனியமோ இல்லை யுரேனியமோ உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு எப்படி ப்ரொடெக்ஷனை கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபா அட்டாமிக் சென்டர் அப்படின்ற ஒன்று இருக்குது மும்பையில். இந்த பாபா அட்டாமிக் சென்டருக்கு பக்கத்தில் இப்போ புதுசாக ஒரு ஃப்ளைஓவர் கட்டியிருக்காங்க. இப்போ அந்த ஃப்ளைஓவர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பாபா அட்டாமிக் சென்டர் அப்படின்றது உங்களுக்கு விசிபிளாக தெரியும், அவ்வளோதான். ஆனால் அதையே மக்களுக்கு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளைஓவரில் எந்தெந்த பகுதிகளிலேருந்து பாபா அட்டாமிக் சென்டரை பார்க்க முடியுமோ அது எல்லாத்துலேயும் ஒரு மிகப்பெரிய சுவரை எழுப்பியிருப்பாங்க ஃப்ளைஓவரில். வெறுமனை அதை பார்க்கக்கூட கூடாது நம்ம அப்படின்றதுல கவனமாக இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுது அப்படின்றத பாருங்கள். ஆனால் இது பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு தீவிரவாத அமைப்பு, அதுவும் பாகிஸ்தான் மாதிரி மிகப்பெரிய போர் விமானங்கள் J-10 F-16 மாதிரியான போர் விமானங்கள் வச்சுருக்கக்கூடிய ஒரு நாட்டு இராணுவத்துக்கு எதிராக அவங்களோட அணு ஆயுத விஞ்ஞானிகளை கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து வேடிக்கையாக தான் இருக்குது. இப்போது இந்த கடத்திட்டாங்க அப்படின்ற நரேட்டிவை செட் பண்ணுறதன் மூலமாக இவங்க என்ன அச்சீவ் பண்ணுறதுன்னு நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 1970களில் உள்ளே வந்த சென்ட்ரிஃபியூஜ் தொழில்நுட்பத்தை ஈரானுக்கு கொடுத்தாங்க அப்படின்றது உலகத்துக்கே தெரிஞ்ச உண்மை தான். அது எப்படிப்பா உலகத்துக்கே தெரியும்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் நடத்தின ஒரு ஆப்ரேஷன் மூலமாக தான் தெரிய வந்துச்சு. இஸ்ரேல் 2000வது காலகட்டத்தில் அமெரிக்க CIA சேர்ந்து ஒரு முக்கியமான கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் வைரஸை அங்கே ஈரானில் இருக்கக்கூடிய சென்ட்ரிஃபியூஜில் செலுத்துகிறாங்க. அந்த வைரஸை செலுத்தினதன் மூலமாக ஈரானோட சென்ட்ரிஃபியூஜஸ் எல்லாமே ஒழுங்காக வேலை செய்யாமல் ஈரானோட அந்த அணு ஆயுதம் என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்றது பல வருடங்கள் காலதாமதமாச்சு. அப்படி இஸ்ரேல் நடத்தின இந்த ஆப்ரேஷனில் அந்த சென்ட்ரிஃபியூஜை பற்றின சில முக்கியமான தகவல்கள் இஸ்ரேலுக்கு கிடச்சிச்சு. அதை நம்ம இந்த திருடினாங்க பார்த்தீங்களா, அந்த பிரிட்டிஷ், ஜெர்மன், டச் ஓன்டு கம்பெனி சென்ட்ரிஃபியூஜ் டிசைனோட ஒப்பிட்டு பார்த்ததில் இது ஆமாம், இந்த கம்பெனிலேருந்து பாகிஸ்தானுக்கு போய் பாகிஸ்தான்லேருந்து இப்போ ஈரானுக்கு வந்திருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நார்த் கொரியாவோட சென்ட்ரிஃபியூஜ் டிசைன்ஸும் இப்போ பாகிஸ்தான் திருடினா அந்த சென்ட்ரிஃபியூஜ் டிசைன்ஸோட ஒத்துப்போகுது அப்படின்றதையும் பரவலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆக மொத்தம் உலகத்தில் நிறைய நாடுகளுக்கு இப்போ அணு ஆயுதம் போய் சேருது அப்படின்னா அதை பண்ணது பாகிஸ்தான் தான். இப்போ சென்ட்ரிஃபியூஜ் டிசைனை நம்ம கொடுக்கறதுல கூட நம்ம பெருசாக கவனம் செலுத்த வேணாம். ஏன்னா இது ஒரு திருடப்பட்ட டெக்னாலஜி டிசைன்ஸ் வந்து ஒருத்தர் கைமாற்றப்படுது அப்படின்றதுல நம்ம பெருசாக கவனத்தை செலுத்த வேணாம். ஏன்னா அந்த சென்ட்ரிஃபியூஜ் டிசைன்ஸ் இருந்தாலும் அதில் ஏகப்பட்ட தொழில்நுட்பங்கள் லேக் ஆகுது. அதை அந்த நாடு தான் சொந்தமாக உருவாக்கி ஆகணும். பட் ஒரு வெப்பன்ஸ் கிரேட் யுரேனியமையே களவாண்டுட்டு போகிறாங்க ஆர் அதை வந்து கடத்துகிறாங்க அப்படின்றது நம்ம அசால்ட்டாக எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா வெப்பன்ஸ் கிரேட் யுரேனியமை வச்சு நம்மளால் அணு ஆயுதங்களை உருவாக்க முடியும்.
அதை உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிற வார்த்தையை நான் தவிர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அசெம்பிள் பண்ண முடியும்னு நான் சொல்லணும். ஒன்றுமே இல்லை. ஒரு 5 கிலோ வெப்பன்ஸ் கிரேட் புளுட்டோனியம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு டாக்டிக்கல் நியூக்ளியர் பாம்பை ரெடி பண்ணிடலாம். அந்த அளவுக்கு சிம்பிளான ஒரு வழிமுறை தான் உங்களுக்கு வெப்பன்ஸ் கிரேட் யுரேனியம் இருந்துச்சுன்னா தேவைப்படக்கூடியது. ஸோ அதை இப்படி அசால்ட்டாக திருடு போயிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு வந்து எப்படி அணு ஆயுதங்களாக வச்சுருக்கலாம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் கூட இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. இப்போ இதுக்கு பாகிஸ்தானுக்கு என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸை நம்ம கொடுக்க முடியும், அதாவது இந்தியாவாகிய நம்ம பாகிஸ்தானுக்கு என்னென்ன மாதிரி அடிகளை கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சிட்டுக்கு நம்ம ஃபார்மலாக ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணி பாகிஸ்தானோட அணு உலைகள் எல்லாத்துலேயுமே ஒரு விசிட்டை நம்ம பண்ண வைக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த தெறிக்கி தாலிபான் தான் உண்மையிலேயே அட்டாக் பண்ணி இந்த யுரேனியமை கடத்தியிருக்காங்களா அப்படின்றத பற்றியும் ஒரு ப்ராப்பரான இன்டர்நேஷ்னல் லெட் இன்வெஸ்டிகேஷன், இதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அமெரிக்கா காலில் விழுந்து ஆயுதங்களை வாங்கக்கூடிய நாடு தானே இவங்க. ஸோ அமெரிக்கன்ஸையே இந்த இன்வெஸ்டிகேஷனை லீட் பண்ண சொல்லலாம். அவங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் மூலமாக 100% இது தீவிரவாத அமைப்பு தான் திருடிட்டு போயிருக்கு, இதுக்கும் பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்றத அவங்க உறுதி பண்ணணும். அப்படி ஒரு வேளை உறுதியாகலை, இதுக்கும் பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் சம்மந்தம் இருக்குது, இவங்க தான் இப்படி ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்கி அதாவது ஃபேக்காக ஒரு க்ரைம் சீனை க்ரியேட் பண்ணி ஸ்மகிள் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்துச்சுன்னா அந்த நாடுக்கு எதிராக கடுமையான பொருளாதார தடைகள் போடப்படணும். இப்போ பொருளாதார தடைகள் அப்படின்றது என்ன மாதிரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிற நாடுகள் அவங்களோட ட்ரேட் வச்சுக்கிறத தாண்டி சீப்பான கேஸ் அண்ட் ஆயில் இம்போர்ட்ஸுன்றது கட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் பேங்க்கும் அவங்களுக்கு லோன்ஸை கொடுக்க மாட்டாங்க. எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் பேங்க்கும் லோன்ஸை கொடுக்கல அப்படின்னா அவங்க வெறும் ஒரே ஒரு நாடுகள் கிட்ட இருந்து மட்டும்தான் ஆயுதத்தை வாங்க முடியும், அது சீனா. சீனாவோட ஆயுதங்கள் எப்படிப்பட்டது அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். ஸோ இப்படி நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது மூலமாக நம்ம பாகிஸ்தானை அதாவது சோக் பண்ண முடியும். அவங்கள சோக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு பாதி பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஸோ இதை நம்ம ஒரு நல்ல வாய்ப்பாக எடுத்துக்கலாம். பட்டு இதுக்கு நம்ம எப்படி மூவ் பண்ணுறோம் அண்ட் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி இதை எப்படி பார்க்குதுன்றதை நம்ம உற்று நோக்கணும். ஏன்னா நம்ம மட்டும் இதை சொல்லிக்கிட்டு இருந்தால் பத்தாது, அமெரிக்கா மாதிரியான மேற்கு நாடுகளும் இதை கொஞ்சம் சீரியஸாக பார்த்தாகணும். இது எப்படி போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் இந்த ஒரு திருட்டு அப்படின்றத வந்து நம்ப முடியல நம்மளால். இது உண்மையிலேயே ஒரு தீவிரவாத ஆர்கனைசேஷன் தான் பண்ணியிருக்குமா அப்படின்றது தெரியல. அது அப்படிப்பட்ட ஒரு விஷயமாகவே நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. அது எப்படி ஒரு யுரேனியம், அதுவும் ஒரு யுரேனியம் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டியோட சயின்டிஸ்ட்டோடு சேர்த்து ஒரு தீவிரவாத கும்பல் வந்து அட்டாக் பண்ண முடியும் அப்படின்றது சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. அண்ட் ஒரு கான்வாயை அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கூட நம்ம ஒத்துக்கலாம். ஒரு கான்வாய் அப்படின்னா இராணுவ வீரர்கள் இருக்காங்க, அந்த மொத்த கான்வாயை அடித்து இந்த விஞ்ஞானிகளை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கூட நம்ம ஒத்துக்கலாம். பட்டு அதில் இமேஜில் டெபிக்டாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஒரே ஒரு வெஹிக்கிள் மட்டும்தான் இருக்குது, அதுவும் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த ஒரு வெஹிக்கிள் அடிச்சிட்டாங்க, 16 பேரை தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நியூஸஸ்லாம் ரிப்போர்ட் ஆகிட்டுருக்கு. அண்ட் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃபுட்டேஜஸ், அதாவது ஒரு விஞ்ஞானி வந்து பேசுவார், டிடிபியால் கடத்தப்பட்ட விஞ்ஞானி, அவரை பார்த்தா விஞ்ஞானி மாதிரியே தெரியல. இதுவும் ஏகப்பட்ட சந்தேகங்களை கிளப்பியிருக்கு. அந்த வீடியோ ட்விட்டரில் இருக்குது, யார் வேணாலும் போய் பார்க்கலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிபிடிஎன்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.